ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பேர் வருவாங்க, கிராண்ட் லீக்குக்கு எப்படி ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை எந்தெந்த கேட்டகரியில் இன்னிங்ஸ் வைஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வென்யூவோட ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத இதே வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 6ம் செகண்ட் பண்ணவங்க 5ம் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 154 டைம்ஸ் வந்திருந்தாலும் 200 ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலேயும் இங்கே அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜாக 170 190 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 228ம் லோ ஸ்கோர் 95க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்னுக்கு சப்போர்ட்டாகவும் இங்கே ஒரு பிச்சு வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி பவுலிங்னுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் பிச் இருக்கு. பிச்சு தான் மெயின் விஷயம். பிச்சு வந்து அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு தக்கனமான டீமை தான் எடுக்கணும். அதுக்கு தக்கனமாக எப்படி பிளேயரை எடுக்கலாம்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து லாஸ்ட் 7 மேட்சஸில் ஸ்பின்னருக்கு 33யும் ஃபேஸ் பவுலருக்கு 53யும் எடுத்துருக்குறாங்க. ஃபேஸர்ஸ் பொறுத்தவரை 2 இன்னிங்ஸுக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கும் மேக்ஸிமம் 2 இதுவும் ஆயிருக்கு. ஆனால் லெக் ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு தான் இங்கே அதிகமாக சப்போர்ட் ஆயிருக்கு. ஹெட் ஹெட் பார்க்கச்சில் மேக்ஸிமம் 2 டீமும் ஈக்குவலாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஜிடியோனா இங்கே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பஞ்சாப் வந்து கொஞ்சம் மேட்சஸ் இங்கே லாஸும் ஆயிருக்காங்க, ஆனால் இவங்க கூட இல்லை. ஸோ அந்த மாதிரியும் கண்டிஷன் இருக்கு. பஞ்சாபோடைய பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் இதாக இருக்கும். இதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கும். அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் யாருக்கு அவைலபிளாக இருக்காங்க, யார் இன்ஜர்ட் இல்லாமல் இருக்காங்க, யார் கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும். லோக்கல் பிளேயர் மேக்ஸிமம் சேமாக தான். இப்போ ஜிடியோட பாசிபிள் பிளேயிங் 11ம் கண்டிப்பாக 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். மேபி ஹோல்டர் வரலாம் ரபாடாக்கு பதிலாக, இல்லை கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக வரலாம். பவுலரில் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. மேட்சுக்கு முன்னாடி நம்ம நேற்று நடந்த சிஎஸ்கேக்கும் நம்ம ஆர்ஆருக்குமான மேட்சோடைய ட்ரீம் 11 பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு இது பார்ப்போம். அதில் நம்ம விக்கெட் கீப்பரில் மேக்ஸிமம் சொன்னது த்ருவ் ஜுரல் தான் இந்த பிக்கில் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பேட்டிங் ஆர்டர்லையும் கொஞ்சம் டாப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் அந்த இடத்துல வந்துட்டார். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் சேஸின் பண்ணார்னா ஒரு டிடிபிக்கு, ஆனால் சிவிசி அளவுக்கு வர்றது கஷ்டம், ஆனால் ஒரு டிடிபிக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரும் வந்துட்டார். அடுத்து ஜடேஜா, நம்ம பிரேம் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தோம் கரெக்டாக, ஜடேஜா இல்லைனா டூபேல ஒன்று ஃப்ளாப்பு அப்படின்னு. ஆனால் ஜடேஜா தான் மெயின் பிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஜடேஜா தான் வந்திருந்தார். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து வீடியோவில் மேத்யூ ஷாட் ஓவர்டனில் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இதுலேயும் குரூப்லேயும் மேத்யூ ஷாட் ஓவர்டனில் ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்தது மேத்யூ ஷாட்டு, ஆனால் அதிகமான வாய்ப்பு கிடச்சி உள்ளே வந்தது ஓவர்டன். ஆனால் அந்த 2ல் ஒருத்தங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வருவார்னு சொன்னோம். விசி அளவுக்கே வந்துட்டார். பர்கர் வந்து டீமில் வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு பிக்கு உள்ளே வந்துடுவார் அப்படின்னா அவரும் வந்துட்டார். பிஷ்னாய் மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் தான் வருவார்னு எதிர்பார்த்தோம். இல்லைனா ஜடேஜா தான் அந்த இடத்துல வருவார்னு அவர் அந்த இடத்துல வந்துட்டார் கடைசியில். இப்போ இதில் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரெய்னிங் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரிஸ்க் மேட்ச்சு, எஸ்எல்லாம் போடாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி போகாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கெய்க்வாட் சேஃப் பிக்குன்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே ரிவர்ஸாக போச்சு. அதே மாதிரி சூரியவம்சி வந்து அடித்தா கேப்டன் தான், ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு, அதை வச்சு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கடைசியில் அவர் தான் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இப்படி தான் வரும். ஸோ மேக்ஸிமமான பேட்டர்ன்ஸும் ஒர்க் ஆகிருக்கும். அதே மாதிரி இதில் இந்த லோ பிக்கு பார்த்தீங்கன்னா கம்போஜு, இந்த சர்மா, இந்த மாதிரி, அப்புறம் இது வந்து எஸ்கான் வந்து யாராலையும் யோசித்து எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பிக்கெலாம் நம்ம எடுத்தால் தான் ஜிஎல் வின் பண்ண முடியும். பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான இந்த மேட்ச் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் கண்டிஷன் வந்து கொஞ்சம் க்ளவுடி கண்டிஷனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டியூ வந்து வர மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்சில் இந்த எம்ஐக்கும் ஜிடிக்குமான இங்கே குவாலிஃபயர் மேட்ச் நடக்கும். 2மே ஹை ஸ்கோரில் போச்சு. ஆனால் எம்ஐ தான் வின் பண்ணாங்க.
ஸோ அப்பவும் கொஞ்சம் டியூ இருக்க போய் ஜிடி அடித்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அங்கே கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சேசிங் பண்ணுற டீமு கண்டிப்பாக ஈஸியாக ஓரளவு வின் ஆயிரும். ஃபஸ்ட் பவுலிங் போடுற டீம், அதாவது ஃபஸ்ட் பவுலிங் போடுற டீமு பேட்டிங் பண்ணும் போதும் பவுலிங் பண்ணும் போதும் நல்லா பண்ணுவாங்க. அடுத்து இதில் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 180 கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் விக்கெட் ஃபால் வந்து 11 to 12 விக்கெட். போன மேட்ச் 12 விக்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம். 11 to கண்டிப்பாக 12 மேக்ஸிமம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட கரெக்டாக மொத்தமாக சேர்த்து 12 விக்கெட் விழுந்துருந்தது. ஸோ அதுக்கு தக்கனமான நம்ம பவுலர் ஆப்ஷனை தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப கூடவும் எடுக்கக்கூடாது, குறையவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் விழுது, செகண்ட் இன்னிங்ஸில் 1 இல்லைன்னா 2 விக்கெட் விழுது. ஆனால் அதுக்கப்புறமும் அடிக்கிறாங்க, ஈஸியாக அடித்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஹை ஸ்கோருக்கு அங்கே 2 விதமான பவுலிங் கண்டிஷன் பிச்சு இருக்குது. ஒன்று பவுலிங்க்கு நல்ல சப்போர்ட் ஆகுது, ஒன்று பவுலிங்க்கு நல்ல சப்போர்ட்டில் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் விக்கெட் ஃபால் இருக்குது. இது பவுலிங் போகும்போது பேட்டிங் கண்டிஷன்லையும் இருக்குது. ஸோ அந்த பேட்டிங் கண்டிஷனில் போச்சு அப்படின்னா, அந்த பிச்சு கொடுத்துருக்காங்கன்னு கடைசியில் தெரியுதுன்னா மேபி அந்த இடத்துல விக்கெட் போகாமனாலும் போகலாம், இல்லைனா ஒரு விக்கெட் உறுதியாக போகும். ஆனால் பேட்டிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் தான் போகும், 2 விக்கெட் போகாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு விக்கெட். ஸோ அந்த டாப் ஆர்டரில் வர ஒரு பிளேயரை நம்ம லீவ் பண்ணி போனால் தான் நமக்கு கீழே இருக்கிற பிளேயர் வருவாங்க, நம்ம ஜிஎலும் வின் பண்ண முடியும். அதே மாதிரி பஞ்சாப் பொறுத்தவரை இங்கே விளையாண்டதில் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க 9 மேட்ச்சில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க 2 மேட்ச் ப்ளே பண்ணதில். அதில் ஜிடி வந்து இவங்க கூட வின் பண்ணலை, வேறு டீமில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த மேட்ச் போகிறதுக்கான பேட்டினுக்கு போகிறதா இருந்தால் பேட்டர்ஸ் மெயினான வருவாங்க. பேட்டரில் கண்டிப்பாக கேப்டன் வந்துடும். இந்த மேட்ச்சு இது பேட்டிங் பிச்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி தான் வரும். பேட்டர் டு ஆல்ரவுண்டர் தான் மெயினாக போகும். ஆனால் ஒரு வேளை பவுலிங் பிச்சு கொடுக்குறாங்க, இப்போ நேற்று மாதிரி வந்துருச்சு ரெய்னி, ஏன்னா இது கொஞ்சம் க்ளவுடி கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிற போது பேட்டிங் இல்லாமல் கொஞ்சம் பவுலிங்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் இந்த மாதிரியும் போகும். இது வந்து அந்த பிச்சுக்கு தக்கனமான செகண்ட் ஆப்ஷன். இல்லை பேட்டிங்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா பேட்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பிச்சு லாஸ்ட்டு கண்டிஷனில் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே உள்ள மெயினான விஷயமே. இதுதான் கம்ப்ளீட்டான வென்யூ ப்ராக்ரஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது புரியாட்டி நான் திரும்பியும் சொல்கிறேன். என்னென்னா இதில் கேப்டன் வந்து ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் இதில் தான் இருக்காங்க. ஒன்று சாய் சுதர்சன், இன்னொன்று ஸ்ரேயாஸ் ஐயர். இது வேணால் அடுத்து மாறதாக இருந்தால் கில்லுக்கு தான் மாறும். ஸோ இப்போது லாஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தோம் இந்த 9 கிரெடிட்டில் வர்றது கஷ்டம், வேணும்னா அடுத்த இதில் தான் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது, இதில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூரியவம்சி தான் சொன்ன இதில் வந்திருந்தார். இல்லைனா அந்த 70 ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு. அதே கண்டிஷன் தான். ஒன்று 70% மேலே இருக்கிற பிளேயருக்கு ஒன்று சிஆர்விசி வரும், இன்னொன்று அது கீழே உள்ள லோ பர்சன்டேஜுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த 70% உள்ள 9 கிரெடிட் பிளேயருக்கு ஒரு சிஆர்விசி வரும், இன்னொன்று இதுக்கு அடுத்த கேட்டகரியான பெர்சன்டேஜுக்கும் போகலாம், கிரெடிட்டுக்கும் போயிடலாம். இதுதான் சிவிசி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ரேஞ்சு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே வரும். இப்போ இதில் சாய் சுதர்ஷன் பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட்டு வென்யூ ரெண்டுமே ரெக்கார்டு நல்லா வச்சுருக்காரு. இவருக்கு த்ரெட்டு யார்கிட்ட இருக்கும்னா மார்க்கோ ஜான்சன். அடுத்து ஒரு வேளை
ஒரு வேளை சேவியர் இருக்கார் அப்படின்னா அந்த சேவியர்கிட்ட இருக்கும் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணுறது அவரை விட ஹர்ஷதீப் சிங்கிட்ட இருக்கும். அவர்கிட்டையும் இருக்கும், சேவியர்கிட்டையும் இருக்கும் அவர் பண்ணார்னா. ஆனால் ஹர்ஷதீப் சிங் தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுவார். ஹர்ஷதீப் சிங்கும் மார்க்கோ ஜான்சன் பண்ணலாம் மேபி. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் அவர் ரொட்டேட் பண்ணிட்டாரு அப்படின்னா விளாண்டுருவார். கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு விளாண்டுருவார். இல்லைன்னா அந்த இடத்துல விக்கெட் ஃபால் போகும். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் போகுது. சுதர்சனும் கில்லும் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், பவர் பிளேயில் விக்கெட் போகிறதுனால விக்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸோ இதில் சுதர்சனா கில்லா அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் சுதர்சனை எடுக்கிறது ஒரு சின்ன சேஃப் ஆப்ஷன் எஸ்எலுக்கு. கில்லை நீங்கள் எஸ்எலுக்கு எப்படி எல்லாரும் எடுப்பாங்க, ஜிஎலுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் கில்லை வந்து ஃபஸ்ட்டு அவர் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா பஞ்சாப் இந்த மேட்ச் டாஸ் பஞ்சாப் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். வின் ஆகிற கண்டிஷனில் அவங்க பேட்டிங் பிச்சாக இருக்குன்னா பேட்டிங்க்கு போயிடுவாங்க. இல்லை பவுலிங் கண்டிஷனில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க, மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டா மேக்ஸிமம் பவுலிங் போடுற டீம் வின் ஆயிரும். ஸோ அப்படி அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால கில்லு அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகலாம் பவர் பிளேயில் இறங்கினா. ஸோ அதனால் இதில் இருந்து ஆனால் இந்த 3 பேரில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க பேட்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது இல்லைனா விசி பெர்ஃபார்ம்ஸ் உறுதியாக பண்ணிடுவாங்க. இந்த 3 பேரில் உறுதியாக அது எந்த டீம் பக்கம் போதோ அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக நீங்கள் ஹர்ஷதீப் சிங்கை இப்போ வந்து எடுத்துக்கலாம். மெயினாக ஃபஸ்ட் பவுலிங் போட்டார்னாலும் இந்த வென்யூவில் கண்டிப்பாக வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் வந்துடுவார். அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த வென்யூவில் இது வரைக்கும் சரியாகவே விளையாண்டதில்லை. இங்கே விளையாண்ட ஸ்ரேயாஸ் ஐயர் 4 மேட்ச்லேயும் 10 ரன்னுக்கு மேலே தாண்டலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது தான் 62 ரன்னு அடிச்சிருக்காரு. ஸோ சேசிங் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணுறப்போ 4 தடவை 10 ரன்னுக்கு கூட தாண்டாமல் அவுட் ஆகிருக்காரு. சேசிங் பண்ணுறப்போ ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு, அதுவும் கம்மி தான். ஸோ ரெக்கார்ட் வைஸ் பார்க்கும்போது அவருக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சேசிங் பண்ணுறப்போ ஒரு வாய்ப்பு இருக்கும், அவருக்கு கண்டிப்பாக அடித்து கொடுப்பாரு, ஒரு டிடிக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் அந்த ஃப்ளாப் ஆகிற பிளேயர் மேபி கில்லா ஸ்ரேயாஸ் ஐயரில் ஒருத்தங்களை ரிஸ்காக லீவ் பண்ணி போகலாம். ஏன்னா ஏன் அப்படின்னா ரெக்கார்டு வைஸ் பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கம்மியாக இருக்குது, கில்லுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. பவர் பிளேயில் விக்கெட் போகுது அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஓப்பனிங் பண்ண மாட்டார். ஸோ ஒரு சேஃப் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருந்து இந்த 3 பேரில் இருந்து 2 பேர் சேஃப் பிக்கு. சாய் சுதர்சன் அந்த சேசிங் பண்ணார்னா சாய் சுதர்சன் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார், மஸ்ட்டு பிக்கு. சாய் சுதர்சன் சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மஸ்ட்டு பிக்கு. அப்போ அவரை ஃபிக்ஸ்டு பிக்காக ஆக்கிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். மொத்தமாக இந்த இடத்துல இருந்து ஒரு 3 பேர் ட்ரை பண்ணலாம். அதில் ஹர்ஷதீப் சிங்கை கூட நீங்கள் ஃபிக்ஸ்டு பிக்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ்டு பிக்காக நீங்கள் மார்க்கோ ஜான்சனை வந்து வச்சுக்கிடலாம். ஒரு வேளை டீம் பஞ்சாப் லாஸ் ஆனால் கூட இவர் பேட்டிங் வந்து பண்ணுவார். அதே நேரத்தில் பவுலிங் இவர் இங்கே ப்ளே பண்ணும்போதும் சரி, இந்த டீமு பண்ணும்போது நல்லா பண்ணிகிட்டே தான் இருந்தார். எதிர்பார்க்க முடியாமல் அந்த ஃபைனலுக்கு வெளியே போனதுனால பஞ்சாப் லாஸ் ஆகிற மாதிரியான சூழ்நிலையும் ஆயிடுச்சு. இல்லைனா ஃபைனலே வின் ஆகிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு ட்ரீம் டீம் வித்து சிவிசி ஆப்ஷனில் தான் இருக்கார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற பட்சத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா பட்லர் பொறுத்தவரை ஃபார்ம் ரொம்ப சரியில்லை. ஸோ மேபி அந்த இடத்துல ஃப்ளாப் கூட ஆகலாம். ஒரு பிளேயராக எடுத்தால் பிளேயராக எடுங்க, சிவிசி வர்றது கஷ்டம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பவுலரும் பிளேயிங் லெவனில் இருப்பாங்க. சகால் வந்து இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். இந்த 3 பேரும் ஆனால் பிளேயிங் லெவனில் எப்படியும் இருப்பாங்க. மொத்தத்தில் 4 பேரும் இருப்பாங்க, பிளேயிங் வந்துடுவாங்க. இதில் கண்டிப்பாக 2லேருந்து 3 பேர் வருவாங்க.
அதை இன்னிங்ஸ் வைஸ் தான் நம்ம இதில் எடுக்க முடியும். அதை சிராஜ் ரஷீத் கான் இவங்க 2 டீமில் பார்க்கும்போது சிராஜ் ரஷீத் கான் வந்து போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா நம்ம சிராஜை தான் எடுக்கணும். ரஷீத் கானை லீவ் பண்ணிவிட்டு விட்டுறலாம். ரஷீத் கான் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா ரஷீத் கானை எடுத்துட்டு சிராஜை லீவ் பண்ணிடலாம். இவங்களை எடுக்கிற இதில் வந்து பிளேயரை இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் யாராவது ஒருத்தங்க வேணால் அந்த இடத்துல வருவாங்க இந்த இன்னிங்ஸ் வைஸ் மாதிரி பார்க்கும்போது. அடுத்து பார்க்கும்போது சகால் ரபாடா பொறுத்தவரை மேக்சிமம் ஒரு ட்ரீம் டீம் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சகால் தான் வருவார். அந்த இடத்துல சகாலுக்கு இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகும். ஒரு நிறைய ரைட் ஹேண்டர்ஸும் இருக்கிறதுனால அவர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சிராஜி, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சகால், மொத்தம் 2 பேர். இன்னும் நம்ம ஜிடிக்கு சப்போர்ட்டாக எடுத்திங்கன்னா ரபாடாவை ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தம் 2 to 3 பேர் இன்னிங்ஸ் வைஸ் பண்ணாலே பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வதேராக்கு கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். ஆனால் சேஸின் பண்ணார்னா தான் மெயின் பிக்கு. லோ பிக்கில் மேக்ஸிமம் இருப்பார். நம்ம ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணுற டீமில் மட்டும் அவரை எடுத்தால் மேக்ஸிமம் போதும். 2 down தான் இறங்குவார். ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். நம்ம பஞ்சாப் வின் ஆகிற டீமில் டாமினேட் பண்ணுற மாதிரி கண்டிஷனும் இருக்குது. அப்படி இருக்கிற கண்டிஷனில் எஸ்கான், ராகுல் தவேத்தியால் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க. ஆல்ரவுண்டரில் இதில் சேஃப் பிக்கு வாஷிங்டன் சுந்தர் தான். பேட்டிங் நல்லா பண்ணுவார், பவுலிங்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் சேவியர் ப்ளே பண்ணுவாரா இல்லை இஷாந்த் சர்மா ப்ளே பண்ணுவாரா, இதெல்லாம் இந்த லைனப்பில் குழப்பம் இருக்கிறதுனால இதில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட சேஃப் பிக்குன்னா இந்த ஐச் பிரார் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். சேவியர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் பவுலிங் பண்ணால் ட்ரை பண்ணலாம். இல்லை அவர் ப்ளே பண்ணலன்னா அப்படியே அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மார்க்கோ ஜான்சன், சகாலை ட்ரை பண்ணாலே போதும். ஸோ இதில் லைனப் கன்ஃபார்மாக இது தெரியாததுனாலையும் பண்டன் வந்து எப்படி அவரெல்லாம் எடுப்பாங்களான்னு தெரியல மேக்ஸிமம். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பிக்காக பார்க்கும்போது சேசிங் பண்ணால் வதேரா, வாஷிங்டன் சுந்தரை ஃபிக்ஸ்டு பிக்காக வச்சுக்கிங்க. இந்த நம்ம பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் எஸ்கான், தவேத்தியாவை எடுக்கணும். எஸ்கான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா கண்டிப்பாக எஸ்கானை தான் எடுக்கணும், தவேத்தியா தேவையில்லை. கனோலி வந்து இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பண்ணாலும் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது. அவர் பேட்டிங் பண்ணி வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதுக்கு தக்கனமாக அவரை எடுத்துக்கிங்க. இப்போ ஜிடி தான் இந்த மேட்ச் வின் ஆகும், ஃபஸ்ட் பவுலிங் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வர்றப்போ சுஷாந்த் சிங் மஸ்ட் பிக்கு இந்த இடத்துல. அப்படி பஞ்சாப் ஈஸியாக வின் ஆகுது, பஞ்சாப் ஃபஸ்ட் பவுலிங் போட்டு வின் ஆகுதுன்னா இவர் வரமாட்டார். ஸோ அந்த இடத்துல வதேரா அந்த மாதிரி பிளேயர்ஸு மேபி வரலாம். இப்போ இந்த பீசிங் ஆரியா ஓப்பனிங் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஒரு பிளேயர் தான் வருவாங்க, ஒரு பிளேயர் தான் நம்ம எடுக்கணும். மேக்ஸிமம் சேசிங் பண்ணுறாங்க இவங்க 2 பேர்னா நீங்கள் 2 பேர் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒருத்தங்க தான் ட்ரை பண்ணணும் ஜிஎலுக்கு. ஆனால் பீசிங் வந்து சேசிங் தான் நல்லா பண்ணுவார். ஸோ அந்த மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இப்போதைக்கு ஆல்ரவுண்டரில் சேஃப் பிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் ப்ளே பண்ணார் அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ். அடுத்து ஜேசன் ஹோல்டர் அவங்க டீமில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் பவுலிங் 2மே இருக்கும். ஜேசன் ஹோல்டர். ஒமர் சாயை வந்து ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஒமர் சாய் வராரு அப்படின்னா இந்த இதில் நான் ஸ்டாயினிஸை லீவ் பண்ணிட்டேன். ஒமர் சாய் இல்லைன்னா ஸ்டாயினிஸ், ஒமர் சாய் இல்லைன்னா ஸ்டாயினிஸ், இல்லை யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேரும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டாயினிஸை எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ரொட்டேஷன் தான் இவங்க இல்லைன்னா இவங்க, இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அடுத்து இதில் ஒருவேளை கிளென் ஃபிலிப்ஸு ஹோல்டர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா ஹோல்டரை ஃபிக்ஸ்டு பிக்காக வச்சுட்டு நீங்கள் ஸ்டாயினிஸ் ஒமர் சாயில் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து மெயின் பிக்கே இவங்க டீமுக்கு, குஜராத் டீமுக்கு சாய் கிஷோர் தான். வின் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நல்லா போடுவார். ஒருவேளை
ஃபஸ்ட்டு பவுலிங் குஜராத் எடுக்காங்கன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஆயிரும். சிவிசி அளவுக்கு வரும். கண்டிப்பாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபெர்குசன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவரை விட்டுறலாம். ஸோ இதில் மஸ்ட் பிக்காக யாரை எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் எடுக்கும்போது நல்லா ஃபஸ்ட் பவுலிங் போட்டாலும் செகண்ட் பவுலிங் போட்டாலும் ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சொல்லிட்டோம், இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க சேசிங் பண்ணால் 2 பேர் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஒருத்தங்க தான். ஹோல்டர் இருந்தால் ஹோல்டர் ஃபிக்ஸ்டு பிக்கு, இல்லை ஹோல்டர் இல்லாமல் கிளென் ஃபிலிப்ஸ் தான் இருக்காருன்னா கிளென் ஃபிலிப்ஸ் ஃபிக்ஸ்டு பிக்கு. ஒமர் சாய் ஸ்டானிஸில் ஒருத்தங்க போதும். ஸோ சிவிசி இதில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா சேஃப் பிக்குன்னு பார்க்கும்போது ஜேசன் ஹோல்டர் ப்ளே பண்ணாருன்னா ஹோல்டருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாய் கிஷோருக்கு ட்ரை பண்ணலாம். அதை மீறி பேட்டிங் பிச்சாக இருந்தால் இந்த ஆர்யா சேசிங் பண்ணாருன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இவங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கு சேசிங் பண்ணும்போது. கேப்டன் பொறுத்தவரை யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ரிஸ்கி ஆப்ஷன் தான். சுதர்சன் சேசிங் பண்ணால் ஒரு சேஃப் ஆப்ஷன், இல்லைன்னா கொஞ்சம் கில்லு இவங்களுக்குள்ள அடிப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தங்களையும் சொல்லியிருக்கிறோம். அதில் இருந்து ஒவ்வொருத்தங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எஸ்எலுக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த 50க்கு மேலே 9 பேரையும் இன்னிங்ஸ் வைஸ் அந்த பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 2 பேர் ஒரு லோபிக்கு நம்ம சொல்கிற கேட்டகிரியில் சொன்ன அந்த லோபிக்கு சாய் கிஷோர் இந்த மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருக்குது இல்லை யூஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.